எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப ருசியான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இது மூணையும் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு வந்து இடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு தடவை கழுவிட்டு வைங்க. அப்போதான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் போயிட்டு நம்ம வறுக்கும் போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இடித்து வச்சிருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருந்த நம்மளோட அந்த மசாலா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்குக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. அதனால் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா நமக்கு பூண்டெல்லாம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் மாதிரி வரும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். அந்த மசாலா எல்லாமே எல்லா ஸ்லைஸ்லையும் நல்லா வந்து பரவி படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஊற்றிருக்க அந்த எண்ணெயிலேயே தான் இந்த உருளைக்கிழங்கு வந்து வேகணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி வச்சு வேகணும். இது எப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்லைஸும் பார்த்தோம்னா நமக்கு வந்து அப்படியே கிறிஸ்பியாக மாறும். நமக்கு அது டைம் ஆக தெரியும். அப்பப்போ எடுத்து நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரே பக்கமாக விட்டோம்னாலும் நமக்கு தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு பக்கம் சாஃப்டாக ஒரு பக்கம் மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். பாருங்க, நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு வறுத்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாகவே உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணி தனித்தனியாக வந்துடும். நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பட்டை, லவங்கம், சோம்பு போட்டிருக்க வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நமக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், குழம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாங்க சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ. பை பாய்.